ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான குஷ்கா டேஸ்ட்டில் டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுமா என் சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா அடுத்து இது கூட நம்ம கிராம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து அப்புறமா இது கூட நம்ம 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயம். பச்சை மிளகா வந்து நீங்கள் காரத்தை பார்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட தக்காளி சின்னதாக 5 எடுத்துருக்கோம். அதை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளி வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போது 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட சின்ன கிண்ண அளவு ரொம்ப கெட்டியான தயிர் நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து டேஸ்ட்டுக்காக. இப்போ இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரெலாம் செக் பண்ணி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு, அரிசியும் சேர்த்துட்டோம். நாங்கள் கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து நாங்கள் இதை மூடி ஒரு 3 விசிலுக்கு அடுத்து எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டான எம்மியான குஷ்கா ரெடி ஆகிடும். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த குஷ்காவுக்கு சூப்பரான சைட் டிஷ்னால் அது காலிஃப்ளவர் ஃப்ரை தான். இப்போ அந்த ஃப்ரை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் போயிடுச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டான எம்மியான குஷ்கா ரெடி ஆகிடுச்சு. வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம இதை அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்மளோட குஷ்கா பிரியாணி அழகாக வந்திருக்கு ஒட்டாமல். அவ்வளோதான். இதோட சைட் டிஷ் காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சு இதை நம்ம நல்லா சாப்பிட்லாம். இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், பிளேட்டில் மாற்றியாச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான குஷ்கா பிரியாணி வித் காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். இது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.